அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய சகோதரர்களே, அரசியல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் அந்த தலைவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது, குறிப்பா களத்தில் இருக்கக்கூடிய டிவிக்கு நடிகர் விஜய் அவரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல என்ன பரவாயில்ல சொல்றாங்கன்னா, இவருக்கு அரசியல் பக்குவம் இல்லை, இவர் இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கை இழந்துட்டாரு, அதே போல தன் மக்களை பாதுகாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர், அதாவது விஜய் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்துல ரைட், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் மற்ற மற்ற அமைப்புகளை எடுத்துக்கொண்டு மற்ற மற்ற கட்சிகளை எடுத்துக்கொண்டு, அது இஸ்லாமிய கட்சியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெர்ஃபெக்ட், இவங்க மதுவை ஃபுல்லா ஒழிச்சுட்டாங்க, பெண்களுக்கான இந்த 5 ஆண்டுகள் சூப்பர் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்குலாம் கரெக்டா இருந்துருச்சு, அல்லது இஸ்லாமிய பிரதிநிதிகளாக தான் நீங்க பேசுறீங்க, இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க, அதனால இவங்க உங்களுக்கு எல்லாம் இது போடுங்கன்றது தைரியமா சொல்லணும், இல்லாட்டி அவங்களுடைய குறைகளும் தைரியமா சொல்லணும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒருத்தர் நீ குறை வைக்கிறீன்னா, அரசியல் களம் என்றால் இவங்க உங்கள்ட்ட இந்த குறை இருக்குது, அதை பார்த்து நீ போடு அப்படின்ற அந்த தைரியம் இருந்து நீங்க சொல்லணுமே தவிர, ஒரு ஆளை மட்டும் நம்ம குறை சொல்லுவோம். நான் விஜய் ஆதரவாளர்லாம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, குள்ளுக்கும் ராயும் குள்ளுக்கும் சொல்றாயத்தி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், பொறுப்பை பத்தி எல்லாம் மறுமையில கேட்பான் அப்படின்னு சொல்லுது. இங்க ஆளக்கூடிய நபிமார்களோ சஹாபாக்களோ கிடையாது, மக்களுடைய நலனுக்காக ஓடி ஓடியா அவன் அரசியல இறைச்சிருக்கிறாங்க, அதை சம்பாதிக்கிறாங்க, அதற்கான என்னென்ன வேலைகளை செய்யணும் இப்படித்தான் இருக்குமே ஒழிய, அவங்களை பொறுத்தவரையே நம்ம எல்லாம் வாக்குகளை தான் பார்ப்பாங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு இப்ப ஆளக்கூடியதா இருக்கட்டும், அல்லது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி எடுத்துக்கிட்டாலும் அப்படி பெர்ஃபெக்டா பண்ணாங்க, தப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க உங்களால காட்ட முடியுமா? அப்ப அவன்கிட்ட எப்படி அரசியல் பக்கம் இல்லையோ, அதே போல உங்கள்கிட்டையும் மார்க்க பக்கம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுல தெளிவாக ஒழிய, எல்லா குறையும் சொல்லி இஸ்லாமியை பொறுத்தவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அரசாங்கம் நீங்க சோல் போடுறது மற்ற மற்ற விஷயங்களை தாண்டி மக்களுக்கான பாதுகாப்பு, இப்போ வரையும் பல இடங்கள்ல கொலைகள் தைரியமா நடக்குதுன்னா, அப்ப அதை நீ எடுத்து வெளிப்படையா சொல்லணுமா இல்லையா, இந்த ஆட்சியில் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இஸ்லாம் எல்லாத்தையுமே ஷுஹதா பில் கிஸ்த், நீங்கள் நீதிக்கு சாட்சியாக நீதியாளர்களாக நீங்க இல்லைங்க அல்லான்னு சொல்றாங்க. ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னொருத்தன் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப அவனை நாங்க ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது, இது இதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் தான் சொல்லணும், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். யாரை பத்தியா இருந்தாலும் தைரியமா என்னால சொல்ல முடியும்னு தெரிஞ்சா சொல்லணும். நான் விஜய் மட்டும் சொல்லுவேன், மத்தவங்க கெட்டவனா தான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இது கோழைத்தனத்தையும் அவன்கிட்ட எப்படி அரசியல் பக்குவம் இல்லையா, அதே போல உங்களிடத்திலையும் மார்க்க பக்குவம் இல்லை என்பதை காட்டுகின்றது. அப்ப எல்லாத்தையும் வெளிப்படுத்தி சிந்தனை உள்ள மக்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக.